கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்ற வேத வசனத்தை தியானிக்கிறோம். வசனம் வாசிக்கும் போது நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் என்பதை தியானிக்கிறோம். முதல் ஆசீர்வாதம், நாம் நற்குணசாலியாய் மாறுவோம். இரண்டாவது ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததி வேதம் வாசிக்கும் போது ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் உங்கள் சந்ததிக்கு வேத வாசிப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அவர்களை பழக்குவிக்க வேண்டும். அதை ஒரு கட்டாயமாய் அவர்கள் படிக்க நீங்கள் பழகும் போது கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், தேவன் தருவார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் போது, இஸ்ரவேலேக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களையும், நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாவாய். இந்த இடத்துல கர்த்தர் மோசேயிடத்திலே சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும். அவர்கள் உட்காரும் போது, படுக்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது எல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும். அதை உங்கள் வீட்டு நிலக்கால்கள் மேல் எழுதியிருக்க வேண்டும். அவர்கள் கண்கள் பார்க்கிற இடத்துல எல்லாம் வசனம் எழுதியிருக்க வேண்டும். அது ஞாபகக்குறியாய் இருக்க வேண்டும். உங்கள் கைகளிலே அதை ஞாபகமாய் எழுதியிருக்க வேண்டும். இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போது, போதிக்கும் போது, அவர்கள் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவர்களும் அதிலே பழக்கி அந்த வசனத்தை வாசிக்க தொடங்கினால் கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, நீ கட்டாத ஒரு வீட்டிலே உன் பிள்ளைகள் பிரவேசிப்பார்கள். நீ நடாத ஒரு திராட்சை தோட்டத்தின் பலனை புசிப்பார்கள். நீ நீர் பாய்ச்சாத தோட்டத்திலிருந்து அவர்கள் கனிகளை துறவுகளிலிருந்து எடுப்பார்கள், ஒளிவு பழங்களை எடுப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். நீ அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம். யாரோ கட்டின வீட்டில் உங்க பிள்ளைகள் போவார்கள். யாரோ வாங்கின நிலத்திலே அவர்கள் அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள். யாரோ நீர் பாய்ச்சின தோட்டத்திலே விளைச்சலை எடுப்பார்கள். இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? உங்கள் சந்ததி தேவ வசனத்தினால் கர்த்தர் நிரப்பப்பட்டிருக்கும் போது. ஹல்லேலூயா. ஓசியா 5:6 சொல்கிறது, நீ வேத வசனத்தை வாசிக்க மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறந்து விடுவார். பெற்றோர்களுக்கும் இது எச்சரிப்பான ஒரு வார்த்தை. நீங்கள் வேத வசனத்தை மறந்தால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார். ஆனால் பெற்றோர்களாகி நீங்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் தந்து வேத வசனத்தை வாசிக்க தொடங்கினீர்களானால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார். அவர்களுக்கு கட்டாத ஒரு வீடு, நடாத ஒரு திராட்சை தோட்டம், நீர் பாய்ச்சாத ஒரு தோட்டத்தை அனுபவிக்கும்படி, சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலே கூட சிறு பிரயாயத்திலிருந்தே என் கணவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிள் வாசிக்காம அவளோடு பேசவே மாட்டார். அவளுடைய பெட்ல பைபிள், டெய்லி பிரெட், ஸ்தோத்திர பலி இருக்கும். முழங்கால் இட்டு அதையெல்லாம் வாசிக்கணும். அவள் அப்படி வாசித்த சங்கீதங்களை மனப்பாடம் சொல்லணும், ஸ்தோத்திர பலிகளை சொல்லணும். அவள் சொல்லிவிட்டு தான் எங்களோடு கூட பேசணும். அப்படி பழக்கி விட்டதுனால தான் இன்னி வரைக்கும் அநேக பைபிள் வசனங்கள் அவள் தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த பைபிளை அவள் சுமந்ததுனால தான் அவள் 12th முடிச்சிட்ட உடனே அவளுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மருத்துவர்கள், அவளையும் மருத்துவ பணியில சேர வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. ஆனால் எந்த விதத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு அதுக்குரிய தகுதி இல்லை. எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்தோம்.
ஆனால் அவளுக்கு பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் அவளுக்கு சீட் கிடைத்த போது அந்த சீட்டுக்காக நாங்கள் போகும்போது முதல் வருஷம் 7 லட்சம் கட்டணும் என்று சொன்னார்கள். 7 லட்சம் எங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் டீனை போய் பார்க்கலாம் என்று பார்த்தபோது என்ன அதிசயம் தெரியுமா, அந்த இடத்துல கர்த்தர் அந்த டீன் யாரா இருந்தார், என் கணவருடைய கிளாஸ்மேட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த டீனை என் கணவர் உடைய தகப்பனார் படிக்க வைத்திருந்தார். ஒரு ஏழை மகன். ஆனால் அவரை கர்த்தர் என் மாமனார் மூலமாய் படிக்க வைத்தார். கர்த்தர் அவர் சொன்னார், உன்னை நான் தேடிக்கொண்டே இருந்தேன், எல்லாரும் நீ சாமியாராகி போய்விட்டாய் என்று சொன்னார் என்று சிரித்து கொண்டே சொன்னார். அவருக்கு பாஸ்டர் என்று சொல்ல தெரியவில்லை. என் கணவரிடத்திலே எல்லாவற்றையும் கேட்டார். சாட்சியெல்லாம் நாங்கள் சொன்னோம். கடைசியில் எதற்கு இங்கே வந்திருக்கிறாய் கேட்டார். இதோ என் மகள், அவளுக்கு இங்கே சீட் கிடைத்திருக்கிறது, ஆனால் அதற்குரிய பணத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உன் பிள்ளையை உங்கள் அப்பா என்னை படிக்க வைத்தார், உன் பிள்ளையை படிக்க வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லி 5 வருடங்கள் அவர் அந்த போஸ்டில் இருந்தார். என் பிள்ளை முடிக்கும் போது அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி யூஎஸ்க்கு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே கர்த்தர் அவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த 5 வருஷங்களும் என் மகள் படிப்புக்கு உள்ள எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்தார். அப்படியாய்தான் பிஜி எம்எஸ் ஓஜி சீட் கிடச்சது. கைனகாலஜி, ஆப்ஸ்டிக் அண்ட் கைனகாலஜி, பிஎஸ்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில். அங்கும் படிக்க வைக்க எங்களுக்கு முடியலை. ஆனால் என்னுடைய கிரேஸ் உடைய கிளாஸ்மேட் இன்னொரு பிள்ளை, அவருடைய தாயார் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வரும்போது என் மகளுக்கும் நாங்கள் அவளிடத்தில் கேட்கவே இல்லை. 3 வருடங்கள் என் மகளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைத்தார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் வேதத்தை சுமக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியத்தை பொறுப்பெடுப்பார். அவள் படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு நல்ல கணவனை, வேதத்தை அறிந்த ஒரு கணவனை, ஒரு மகனை எங்களுக்கு கர்த்தர் அவளுக்கு துணையாய் கொடுத்தார். அந்த மகன் கூட எங்களிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை. அவர் வீட்டில் இருந்த ஆஃபீஸ் திங்ஸ் தான் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பீர்களானால் நீங்கள் எதையுமே சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கட்டாத வீட்டை கர்த்தர் வைப்பார். நீர் பாய்ச்சாத ஒரு தோட்டத்தை வைப்பார். ஆனால் இன்னைக்கு பேசும்போது, உட்காரும் போது, சாப்பிடும்போது வேதத்தை சொல்லித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, செல்போனை பிள்ளைகளிடத்தில் கொடுத்து விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சாப்பிடும்போது அவர்களுக்கு எதுவும் நீங்கள் ஒரு கையில் ஒரு செல்போன், அவர்கள் ஒரு கையிலே செல்போன். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனுக்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் வேதத்தை வாசிக்கும் போது உங்கள் சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, அதை எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது, சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் அதை சொல்லிக் கொடுக்கும் போது, ஒரு கட்டாத ஒரு வீடு, ஒரு நீர் பாய்ச்சாத ஒரு தோட்டம், ஒரு நடாத ஒரு வயல்வெளி எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நாங்கள் மறந்தால் நீர் எங்களை மறந்து விடுவீரப்பா, எங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவீரப்பா. இன்றிலிருந்து வேதத்தை தியானிக்க, வேதத்தின்படி வாழ எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.